அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள். குறள் 1. ஒரு சிறிய கிராமத்தில் பிள்ளைகள் கற்றுக்கொண்டு வந்தார்கள். அங்கே ஆசிரியர் மிகவும் புத்திசாலி. அவர் குழந்தைகளிடம் கேட்டார், எழுத்துக்களில் முதலில் வரும் எழுத்து எது? குழந்தைகள் அகரம் என்று ஒருமித்த குரலில் சொன்னார்கள். அப்போது ஆசிரியர் சிரித்துக்கொண்டு மீண்டும் கேட்டார், நம் வாழ்வின் தொடக்கம் எது? நமக்கு முதன்மை கொடுப்பவர் யார்? குழந்தைகள் சிந்தித்து நின்றனர். ஒருவன் சொன்னான், அம்மாதான். மற்றொருவன் சொன்னான், தந்தைதான். அப்பொழுது ஆசிரியர் மெதுவாக விளக்கினார், எழுத்தெல்லாம் அகரத்தால் தொடங்குவது போலவே உலகிலுள்ள அனைத்துக்கும் தொடக்கம் ஆதிபகவன், இறைவன். அவர்தான் எல்லாவற்றிற்கும் மூல காரணம். நாம் பார்க்கும் இயற்கை, சூரியன், நிலா, மழை, காற்று அனைத்தும் அவரின் அருளால் தான் உள்ளது. அதனால்தான் திருவள்ளுவர் முதற்குறளாக இதையே வைத்தார். அந்த நாளிலிருந்து குழந்தைகள் அகரம் என்பதை கற்றால் அது வெறும் எழுத்து அல்ல, இறைவனின் தொடக்கம் என்றும் நினைத்து கொண்டார்கள்.